ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட குண்டுமல்லி தோட்டம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன நடந்திருக்கு, அதில் லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ குண்டுமல்லி நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்குங்க. அதுவும் லாஸ்ட் வீக்லாம் செம ரேட்டுக்கு போயிட்டுருந்தது. 4500 போயிட்டுருந்தது. அடுத்த நாளே ஒரு 2000 ரூபாய்க்கு 2600 அந்த மாதிரி ரேட்டில் குறைஞ்சிருச்சு. இப்போ பூக்கள் கொஞ்சம் வந்துட்டுருக்குங்க. இந்த வீக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதாவது போன வீக்கோட இந்த வீக் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்மளில் ரொம்பலாம் பூக்கள் இல்லைங்க. இப்போ தான் கட் பண்ணி விட்டுருந்தோம். கட் பண்ணி விட்டுட்டு பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு ஒரு 100 கிராம் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலுமே கூட 100 கிராம்னால் கூட 100 ரூபாய்க்கு மேலே ஒரு 200 ரூபாய்க்குள்ளே அந்த ரேட்டில் வந்துட்டுருக்கு. அப்படின்றனால நம்ம மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் கொடுக்கலங்க, பூக்கடைக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நமக்கு டெய்லியும் இவ்வளோ பூவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றனால கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மருந்து அடிக்கிற செலவு குண்டுமல்லியில் ரொம்ப அதிகங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி செம்பூச்சியெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். செடியுமே நல்லா வளரணும் அப்படின்னா நிறைய மருந்தடிக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குண்டுமல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க பூ ரேட் நல்லா விற்குதில்ல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் குண்டுமல்லி ரேட் பூவே இல்லாத டைமில் தான் குண்டுமல்லி ரேட் இருக்கும். மற்ற டைமில் சுத்தமாக ரேட் இருக்காது. பூ நிறைய எடுக்கிறப்போ ரேட் 200 ரூபாய், கிலோ 200 ரூபாய்க்கெலாம் போயிடுங்க. அப்போ நமக்கு ஆட்கூலியே அதிகமாகிடும். அதாவது பூ பறிக்கிறோம் அப்படின்னா பூ பறிக்கிறதுக்கு கூலியே அதிகமாகிடும். நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இல்லைன்னா லாபம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆள் கூலி இப்போ அதிகமாகிடுச்சு இல்லைங்களா, அதனால் கூலியும் கட்டுப்படி ஆகாது. இவ்வளோ நாளாக இதை ஹைப்ரிட்டாக மருந்தடித்து தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மருந்தடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல எந்த நுண்ணுயிரியுமே இல்லை. செடிக்கு நிறையா மருந்தடிக்கிறோம். இந்த வயல் மற்றதெல்லாம் ஆர்கானிக்காக பண்ணணும், ஆனால் இதை மட்டும் நம்மளால் ஆர்கானிக்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த டைம் நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டாசியம் சத்து செடிக்கு ரொம்ப தேவைப்படும். நம்ம அதுக்கு நம்ம ஃபெர்டிலைசராக கொடுக்காம நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, வாழைப்பழத்தை ஊற வச்சு அப்படி அதோட இதாக கொடுக்குறோம். அடுத்து கோமியம் மிக்ஸ் பண்ணி கோமியம் இது கொடுக்குறோம். பூக்கள் வர வைக்கணும் அப்படின்னா கற்பூர கரைசல், அந்த மாதிரி கற்பூர கரைசல் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜாக இப்போ கைனோபாக்டீரியா ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் நம்ம முடிக்கலை. இப்போ தான் நம்ம கைனோபாக்டீரியா தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது நம்ம நாமக்கல்லில் இருக்க ஒருத்தர் தான் இதை யூடியூப்பில் தான் கைட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் அவரை டைரெக்டாக மீட் பண்ணல. இருந்தாலுமே கூட நல்லா அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி வருது அப்படின்றத நல்லா ஃபுல்லாக ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அவர் தெளிவாக காமிச்சிருக்காருங்க. அவரும் குண்டுமல்லி விவசாயத்துலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் நம்பி செய்யலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அறுத்து விட்ட செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில செடி ரொம்ப நாங்கள் அறுத்து விடும்போது பூக்கள் அதிகமாக இருந்தது அப்படின்றனால நம்ம அறுத்து விடலைங்க. அது எப்படி இருக்குது, அறுத்து விட்ட செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அறுத்து விட்ட செடி தாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் அறுத்து விடாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா கோலாக போகும். இப்படி அறுத்து விடும்போது தான் நல்லா ஒரு மாதிரி அந்த தூர் கட்டி வரும்னு சொல்லுவாங்க. சைட்லலாம் நல்லா தளைஞ்சு புஷ்ஷாக வர ஆரம்பிக்கும். நமக்கு புஷ்ஷாக வந்தது அப்படின்னா தான் பூக்கள் வரத்து அதிகமாகுங்க. இப்போ நம்ம ஒரே கோலாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா பூக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒரு கோலில் மட்டும்தான் பூக்கள் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வரும்போது பூக்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குங்க. இந்த இலைகள் நல்லா பெருசாக இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா குண்டுமல்லியில் அப்படி தான் இருக்கும். இருந்தாலுமே கூட நமக்கு இலைச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்ல பெரிய லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும். அது பூக்கள் கொடுக்காது. அந்த செடி ஒன்று இருக்குது, நான் கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா
இதுக்கு மறுபடியும் நம்ம வந்து மருந்து கொடுக்கணும். மருந்துனா நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, வேப்பெண்ணெய் கரைசல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம அதுக்கு ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பூக்கள் வைக்கிறதுனால அதுக்கு வந்து தேவையான சத்து இருக்கும். அப்புறம் பூச்செடியாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா செடிக்குமே ஓரளவுக்கு இந்த பூச்செடி குண்டுமல்லி செடிக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா காஞ்ச வாட்டி தான் ஓரளவுக்கு வாடணும். இந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி காஞ்சிட்டு பூச்செடி வந்து லைட்டாக வாடுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, பார்த்தா தெரியும். ஐயோ இன்றைக்கி நமக்கு தண்ணி விட்டே ஆகணும் அப்படி இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி டேஸில் தான் தண்ணி விடணும். நம்ம வந்து இங்கே காடு காயுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஈரப்பதமாகவே எல்லாம் வச்சிட்ருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி வந்து தண்ணி அந்த செடிக்கு தேவை அப்படிங்கும்போது தான் தண்ணி விடணும். நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இலை வந்து நல்ல பெருசு பெருசாக வந்துகிட்டே இருக்கும். அதிலேருந்து பெருசாக பூக்கள் ஒன்றும் வராதுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கட் பண்ணாத செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். செடி நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் வந்து அந்த ஒன்றும் ஒரு புஷ்ஷாக வர்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் கட் பண்ணியிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போட்ட அமௌண்ட்லாம் எடுத்துட்டோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. இன்னும் நிறையா நமக்கு செடியே தேவைப்படுது. இன்னொரு 300 செடிக்கிட்ட தேவைப்படுது. ஆனால் நமக்கு அந்த செடியும் இன்னும் வந்து சேரலை. பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலுமேங்க ஆர்கானிக்காக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு கம்மி. இதுவே நம்ம வந்து ஃபெர்டிலைசர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான செலவு வந்துகிட்டே தாங்க இருக்கும். இந்த செடியும் வந்து கட் பண்ணாத செடிங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்படி நல்லா அகண்டுட்டு போகும்போது இதில் பூக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுவே வந்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கட் பண்ணி விட்ட செடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது ஃபுல்லாகவே மொட்டுக்களாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஃபுல்லாக அறுத்து விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அரும்பாக வரும். எல்லா குழந்தைலையும் அரும்பு வரும். அப்போ வந்து நமக்கு பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன். இது வந்து இந்த கொடியில் இருக்குது. இப்போ கட் பண்ணி விட்டோன்னா இதெல்லாம் கட் பண்ணிடுவோம். அப்போ வந்து இந்த இலை சந்தெல்லாம் வந்து துளிர் வச்சு நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். கட் பண்ணி வைக்கிறதுனால பாருங்கள் அங்கங்கே அந்த இது மட்டும்தான் இருக்கே தவிர அதனால பூக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால முடிஞ்ச வர சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா குண்டுமல்லி செடியை கட் பண்ணி விடுங்க, சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா இலைச்சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து பெருசாக பூக்களே பூக்க ஆரம்பிக்கல. இந்த மாதிரி கொடியாகவே தான் வருது. இது கட் பண்ணி விட்டுமே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்ல கொடியாகவே தான் வரும். பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் பூக்கும். பூவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ 1 2 அந்த மாதிரி தான் பூக்கள் வரும். பார்த்திங்கனாலே தெரியும் கொடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இலைச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணுங்க செடிக்கு. அப்போ கொடுக்கும்போது இலைச்சத்து வந்து அந்த கரைசலில் வந்து இலைச்சத்துக்கு என்ன போடுவோன்னா கடலை புண்ணாக்கு போடுவோங்க. கடலை புண்ணாக்கை இதுக்கு கம்மி பண்ணிடணும், போடாமையே கூட விட்டுறலாம். தேங்காய் புண்ணாக்கு வந்து மணிச்சத்து அதிகமாக இருக்குங்க. தேங்காய் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து போடுவோம். வேப்பம் புண்ணாக்கு வந்து பூச்சி விரட்டியாக செயல்படும். வளர்ச்சி அடியில் வேர்க்கரையாக வெட்டாமல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அது போடுவோம். இலை இப்படி அதிகமாக வருது அப்படின்னா புண்ணாக்கில் வந்து இந்த இதை வந்து கட் பண்ணிடுங்க. கடலை புண்ணாக்கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற 2 அப்புறம் உங்களுக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி எது கிடைச்சாலும் போடலாம். கடலை புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடணுங்க, ஏன்னா இலைச்சத்து வந்து அதில் அதிகம். அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம இன்னும் அதை கொடுக்க ஆரம்பிக்கலைங்க. கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பூக்கள் வந்து பூக்கவும். அப்புறம் பூக்கள் பூக்கலை அப்படின்னாலும் கற்பூர கரைசல் கொடுக்கலாங்க. கற்பூர கரைசல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.